பிரைட் அண்ட் பிரிஜுடைஸ் பை ஜேன் ஆஸ்டின். அத்தியாயம் 16. பெண்கள் அனைவரும் சித்தியின் வீட்டிற்கு விருந்துக்கு செல்வதற்கு எந்தவித ஆட்சேபனையும் தெரிவிக்கப்படவில்லை. மிஸ்டர் காலின்ஸ் காட்டிய தயக்கத்தையும் தடுத்து அவர்களை சரியான சமயத்திற்கு குதிரை வண்டி மூலம் மேரிட்டனுக்கு அனுப்பி வைத்தனர். உள்ளே நுழைந்த அவர்களுக்கு மிஸ்டர் விக்காமும் தங்களது சித்தப்பாவின் அழைப்பினை ஏற்றுக்கொண்டு அங்கு வந்திருக்கிறான் என்பது தெரிந்து மிக்க சந்தோஷமடைந்தனர். எல்லோரும் அவர்களது இருக்கையில் அமர்ந்தவுடன் காலின்ஸ் நிதானமாக தன்னை சுற்றி இருப்பவற்றை பார்த்து ரசிக்க ஆரம்பித்தான். வீடு மற்றும் அங்கிருக்கும் மரஜாமான்களை பார்த்து அதன் அளவினை கண்டு பிரமித்த காலின்ஸ் ரோசிங்ஸில் இருக்கும் சிறிய சிற்றுண்டி அறை போல இருப்பதாக சொன்னதை கேட்ட முதலில் மகிழ்ச்சியடையாத மிஸ்ஸஸ் பிலிப்ஸ், ரோசிங்ஸ் எம்மாதிரியான இடம், யார் அந்த இடத்தின் உரிமையாளர், லேடி காதலனுடைய ஒரு வரவேற்பறையின் விவரத்தையும் புகைப்போக்கியின் விலை மட்டும் 800 பவுண்ட் என்பதனையும் அறிந்த பிறகு தங்களது இல்லத்தை பற்றி காலின்ஸ் கூறியதின் மதிப்பினை உணர்ந்த ரோசிங்ஸில் இருக்கும் வீட்டை பராமரிப்பவரின் அறையோடு ஒப்பிட்டதற்காக வருத்தப்படவில்லை. லேடி காதலனுடைய இல்லத்தின் பிரம்மாண்டத்தை பற்றி விவரித்து வந்த காலின்ஸ் அவ்வப்பொழுது தனது இல்லத்தை பற்றியும் எப்படி அதில் புதிய மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகின்றன என்பதை பற்றியும் மற்ற விருந்தினர்கள் வரும் வரை சந்தோஷமாக கூறிக்கொண்டிருந்தான். தான் பேசியவற்றை மிஸ்ஸஸ் பிலிப்ஸ் கூர்ந்து கேட்டுக்கொண்டிருந்ததை காலின்ஸ் கவனித்தான். அவனுடைய வர்ணனையை கேட்க கேட்க அவனுடைய முக்கியத்துவம் புரிந்து கொண்டு தான் கேட்டவற்றை அக்கம் பக்கத்தில் சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்தாள். காலின்ஸ் பேச்சில் சுவாரஸ்யமில்லாத பெண்கள் செய்வதற்கும் வேறு ஒன்றும் இல்லாததால் ஏதாவது இசைக்கருவி கிடைக்குமா என்று தேடினர். மேலும் அங்கிருக்கும் கலைப்பொருளை பொறுமையாக பார்த்து கொண்டிருந்தனர். பொறுமைக்கும் முற்றுப்புள்ளி வைப்பது போல விக்காமும் மற்ற அதிகாரிகளும் உள்ளே நுழைந்தனர். அவனை தான் முதலில் பார்த்தபொழுது அவனை பற்றி என்ன நினைத்தாலோ, எப்படி வியந்தாலோ அதற்கு அவன் அருகதை உள்ளவன் என எலிசபெத் இப்பொழுதும் நினைத்தாள். அங்கு வந்திருந்த அனைத்து அதிகாரிகளும் இருப்பதிலேயே சிறந்தவர்களாகவும் பண்பாளர்களாகவும் இருந்தனர். தோற்றம், அழகிய முகம், நடை, உடை, பாவனை என விக்காம் எல்லோரை காட்டிலும் மேம்பட்டவனாய் விளங்கினான். குடிப்பதால் எப்பொழுதும் மதுவாசம் வீசும் மிஸ்டர் பிலிப்ஸை காட்டிலும் எல்லோரும் சிறந்தவர்களாகவே இருந்தனர். எல்லா பெண்களின் கவனமும் விக்காம் மேல் திரும்பும் அளவுக்கு அவன் அதிர்ஷ்டசாலியாக இருந்தான். அவன் எலிசபெத் அருகே வந்து அமர்ந்து உடனே மிகவும் இயல்பாக பேச ஆரம்பித்தான். மழையை பற்றியும் மழை காலத்தை பற்றியும் பேசினாலும், அஸ்வாரஸ்யமான விஷயமாக இருந்தாலும் சர்வசாதாரணமாக விஷயமாக இருந்தாலும் பேசுபவரது திறமையால் அவையும் சுவாரஸ்யமாகிவிடும் என்பதனை அவள் உணர்ந்தாள். விக்காமும் மற்ற அதிகாரிகளும் போட்டியாக அமைந்த கூட்டத்தில் காலின்ஸ் முக்கியமற்றவனாக விளங்கினான். மற்ற பெண்களும் அவன் ஒரு பொருட்டாகவே இல்லை. ஆனாலும் இடையிடையே அவனது பேச்சை அன்பாக கேட்கக்கூடியவளாக மிஸ்ஸஸ் பிலிப்ஸ் இருந்தாள். அவனை உபசரித்து வேண்டிய அளவிற்கு காஃபியும் தின்பண்டங்களும் தந்த வண்ணம் இருந்தாள். எல்லோரும் சீட்டாடுவதற்கு தயாரான பொழுது மிஸ்ஸஸ் பிலிப்ஸிற்கு தயவு காட்டுவது போல் காலின்ஸ் அவளுடன் சீட்டாட உட்கார்ந்தான். எனக்கு தற்சமயம் சிறிதளவு தான் இந்த ஆட்டத்தை பற்றி தெரியும். இதில் மேலும் தேர்ச்சி பெற ஆசைப்படுகிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கும் சூழ்நிலையில் அவனுடைய இத்தகைய கீழ்ப்படிதலுக்கு நன்றி கூறிய மிஸ்ஸஸ் பிலிப்ஸ் அவனுடைய விளக்கத்தை கேட்பதற்கு காத்திருக்க முடியவில்லை. விக்காம் சீட்டாடவில்லை. எலிசபெத்தும் லிடியாவும் அவனை சந்தோஷமாக தங்கள் அருகில் அமர்த்தி கொண்டனர். பேசுவதில் திறமை பெற்றிருந்த லிடியா அவனை தன்னுடன் உரையாடலில் முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டு விடுவாளோ என்ற அபாயம் முதலில் தெரிந்தது. ஆனால் சீட்டாடுவதில் மிகவும் ஆர்வம் இருந்ததால், அதுவும் பந்தயம் வைத்து அதில் பரிசுகளை ஜெயிப்பதில் விருப்பம் இருந்ததால் யார் ஒருவர் மீது அவள் கவனம் திரும்பவில்லை. அதனால் விக்காமிற்கு நிதானமாக எலிசபெத்துடன் பேச முடிந்தது. எலிசபெத்தும் அவனது பேச்சை கேட்க ஆர்வமாக இருந்தாள். குறிப்பாக
டார்சிக்கும் அவனுக்கும் இருந்த தொடர்பை பற்றி கேட்க ஆர்வமாக இருந்தாலும் அவளால் வெளிப்படையாக கேட்க முடியவில்லை. ஆனால் அவளுடைய ஆசை எதிர்பாராத வண்ணம் பூர்த்தியாயிற்று. விக்காமே அதை பற்றி பேச ஆரம்பித்தான். நெதர்ஃபீல்டு மேரிடனில் இருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்ற கேள்விக்கு பதில் கிடைத்தவுடன் எவ்வளவு நாட்களாக டார்சி அங்கு இருக்கிறான் என தயக்கத்துடன் விசாரித்தான். 1 மாத காலமா என்று பதிலளித்த எலிசபெத் அந்த விஷயத்தை தொடரும் பொருட்டு, அவனுக்கு டெர்பிஷியரில் பெரிய சொத்து இருக்கிறது என நான் எண்ணுகிறேன் என்றாள். ஆமாம் என்ற விக்காம், அவனுடைய எஸ்டேட் அங்கு மிகவும் பெரியது. வருடத்திற்கு 10,000 பவுண்ட் வருமானம் வருகிறது. சிறு வயதிலிருந்தே அந்த குடும்பத்துடன் நான் ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டிருப்பதால் அந்த குடும்பத்தின் தலைவனை பற்றி கூற என்னை விட பொருத்தமானவனை நீ சந்திக்க முடியாது என்றான். எலிசபெத் ஆச்சரியமாக பார்த்தாள். நேற்று எங்களுடைய சந்திப்பில் ஒரு இறுக்கம் இருந்ததை பார்த்து உனக்கு வியப்பாக இருந்திருக்கும். உனக்கு டார்சி நல்ல பழக்கம் உண்டா என்றான். நான் விரும்பும் அளவு என்ற எலிசபெத், நான் அவனுடன் 4 நாட்கள் ஒரே வீட்டில் தங்கியிருந்தேன். அவனை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாள். அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனா இல்லையா என்பதனை பற்றி என்னுடைய கருத்தை தெரிவிக்க எனக்கு உரிமை இல்லை. எனக்கு அதற்கு தகுதியும் இல்லை. எனக்கு அவனை நீண்ட நாட்களாக தெரிந்திருப்பதாலும் மிகவும் நன்றாக தெரிந்திருப்பதாலும் நியாயமான கருத்தை கூற முடியாது. பாரபட்சம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ஆனால் அவன் மேலுள்ள உன் அபிப்பிராயம் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும். மேலும் இதனை இவ்வளவு கடுமையாக வெளியில் வேறெங்கும் கூற முடியாது. இங்கு நீ உன் குடும்பத்துடன் இருக்கிறாய் என்றான் விகாம். நெதர்ஃபீல்டை தவிர இங்கு அக்கம்பக்கத்தில் வசிப்பவர்களிடம் கூறுவதை விட அதிகம் ஒன்றும் இங்கு நான் சொல்லவில்லை. ஹெட்ஃபோஷியரில் யாருக்கும் அவனை பிடிக்காது. யாரும் அவனை பற்றி நல்ல விதமாக பேசி பார்க்கவும் முடியாது. நான் வருத்தப்படுவதாக நடிக்க முடியாது என்ற விகாம் சிறிது நேரத்துக்கு பிறகு, ஒருவருக்கு எவ்வளவு தகுதி இருக்கிறதோ அதற்கு மேல் அவரை எடை போடக்கூடாது. ஆனால் டார்சிக்கு இது பொருந்தாது. அவனுடைய பெரும் செல்வம் எல்லோருடைய கண்களையும் மறைக்கிறது. அவனுடைய அதிகாரமான உயர் பண்புகளை பார்த்து பயப்படுகின்றனர். மேலும் அவன் எப்படி விரும்புகிறானோ அதை போலவே அவனை பார்க்கின்றனர் என்றான். சிறிது நேர பழக்கத்திலேயே அவனை மிகவும் கோபக்காரனாக மட்டுமே என்னால் எடுத்துக்கொள்ள முடிகிறது. இதற்கு விகாம் தலையை மட்டும் அசைத்தான். பேசுவதற்கு அடுத்த சந்தர்ப்பம் கிடைத்த உடனேயே அவன் இந்த ஊரில் நீண்ட நாட்களாக தங்குவானா என கேட்டான். எனக்கு தெரியவில்லை. நான் நெதர்ஃபீல்டில் இருக்கும் வரை அவன் போவது பற்றி எதுவும் கேட்கப்படவில்லை. அவன் இங்கு இருப்பதால் நீ இராணுவத்தில் சேருவதற்கான திட்டத்தில் எந்தவித பாதிப்பும் இருக்காது என நம்புகிறேன் என்றாள். ஓ இல்லை, டார்சியால் என்னை துரத்த முடியாது. என்னை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் என நினைத்தால் அவன்தான் போக வேண்டும். நாங்கள் நண்பர்களாக இல்லை. எனக்கு அவனை பார்ப்பதற்கு எப்பொழுதும் கஷ்டமாக இருக்கிறது. எனக்கு அவனை தவிர்க்க எந்த ஒரு காரணமும் இல்லை. ஆனால் அவன் இவ்வளவு மோசமானவனாக இருப்பதை இந்த உலகிற்கு சொல்வதற்கு எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. காலம் சென்ற இவனது தகப்பனார் எல்லோரைய காட்டிலும் ஒரு சிறந்த மனிதராகவும் என்னுடைய உண்மையான நண்பராகவும் இருந்தார். டார்சியுடன் சேர்ந்திருக்கும் சந்தர்ப்பங்களில் எல்லாம் அவனது தகப்பனாரின் அன்பான ஞாபகங்கள் என்னை வந்து தாக்கும். என்னிடம் மிகவும் மோசமாக நடந்து கொண்டுள்ளான். அவனுடைய தகப்பனாரின் எதிர்பார்ப்புகளை நிராசையாக்கினான். அவருடைய ஞாபகார்த்தங்களை களங்கப்படுத்தினான். ஆனாலும் அவன் இவை யாவையும் செய்யவில்லை என நினைத்து கொண்டு மன்னித்து விடலாம் என எண்ணுகிறேன். எலிசபெத்திற்கு இவ்விஷயம் மேலும் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியது. முழு மனதோடு கேட்டுக்கொண்டிருந்த அவளுக்கு விஷயம் நாசூக்கானது என்பதால் மேலும் எதையும் விசாரிக்க முடியவில்லை.
விக்காம் பொதுவான சமாச்சாரங்களை பற்றி பேசலானான். மேரிடன், அதனை சுற்றியுள்ள பகுதி, மேரிடன் சமுதாயம் தான் இதுவரை பார்க்காதது பற்றி கூட மிகவும் திருப்தி அடைந்தவனாக பேசிய பேச்சு பரிவாகவும் இருந்தது. அதே சமயம் அவனுடைய மேன்மையையும் உணர்த்தியது. நல்ல சமுதாயமாக இருப்பதுதான் நான் இங்கு இராணுவத்தில் சேருவதற்கு தூண்டுதலாக இருந்தது. மதிப்பிற்குரிய நல்ல படை வீரர்கள் இருப்பது எனக்கு தெரியும். மேலும் என்னுடைய நண்பன் டென்னி இப்போதிருக்கும் இடத்தை பற்றியும் மேரிடனில் இருப்பவர்களுக்கு தரும் அன்பு ஆதரவை பற்றியும் கூறியது மேலும் என்னை இங்கு இந்த பிரிவில் சேர்த்து கொள்ள தூண்டியது. எனக்கு சமுதாயம் முக்கியம். நான் ஏமாற்றப்பட்டவன். என்னால் தனியாக இருக்க முடியாது. எனக்கு வேலையும் வேண்டும், மனிதர்களும் வேண்டும். நான் உத்தேசித்தது இராணுவ வாழ்க்கை அல்ல. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை என்னை இப்பொழுது இதில் சேரும்படி ஆக்கியுள்ளது. நான் சர்ச்சில் இருப்பதற்காகவே வளர்க்கப்பட்டேன். நான் இவ்வளவு நேரமாய் பேசிக்கொண்டிருந்த மனிதன் விருப்பப்பட்டிருந்தால் சர்ச்சில் வேலை செய்து கொண்டு ஒரு உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பேன். உண்மையாகவா? ஆமாம். காலம் சென்ற மிஸ்டர் டார்சி எனக்கு இந்த உயர்ந்த வாழ்க்கையினை சொத்தாக எழுதியிருந்தார். தகப்பனாருக்கும் மேலாக இருந்த அவர் என்னிடம் மிகவும் பாசமாக இருந்தார். எனக்கு அவருடைய அன்புக்கு பிரதி உபகாரம் செய்யவே முடியாது. எனக்கு போதுமான வருமானம் கொடுக்க வேண்டும் என விரும்பி அதனை செய்து முடித்ததாக நம்பினார். ஆனால் அவர் போன பிறகு அது வேறு யாருக்கோ போய்விட்டது. அடக்கடவுளே, எப்படி இது முடியும்? எப்படி அவருடைய உயிரை மதிக்காமல் இருக்க முடியும்? ஏன் நீ இதற்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவில்லையா? முறைப்படியாக எதுவும் எழுதி வைக்காததால என்னால் சட்டப்படி எதுவும் செய்ய முடியவில்லை. ஒரு நல்ல மனிதனுக்கு தகப்பனாரின் உத்தேசத்தில் எந்த சந்தேகமும் வராது. ஆனால் டார்சிக்கு அந்த சந்தேகம் வந்தது. அல்லது தகப்பனார் நிபந்தனைக்கு உட்பட்டு சிபாரசு செய்திருக்கிறார் என நினைத்தான் போலும். எனது ஊதாரித்தனத்தாலும் கவனையின்மையாலும் அல்லது வேறு எந்த காரணத்தாலும் நான் அதை பெற முடியவில்லை என அவன் கூறலாம். 2 வருடங்களுக்கு முன்பு சர்ச்சில் பதவி காலியான பொழுது எனக்கு சரியான வயது இருந்த போதிலும் அது வேறு ஒருவருக்கு அளிக்கப்பட்டது. நான் அதனை இழக்க எந்த தவறும் செய்ததாக குற்றம் சாட்ட முடியாது. எனக்கு கட்டுப்பாடு இல்லாத கோபம் உண்டு. நான் அவனை பற்றி அவனிடமே சில சமயங்களில் என் அபிப்பிராயத்தை கூறியிருக்கிறேன். இத்தவறை தவிர வேறு எதுவும் நான் செய்ததா இல்லை. ஆனால் உண்மை என்னவென்றால் நாங்கள் இருவரும் முற்றிலும் மாறுபட்ட குணங்களை உடையவர்கள். அவனுக்கு என்னை கண்டாலே பிடிக்காது. இது மிகவும் அதிர்ச்சி ஊட்டுவதாக இருக்கு. அவனை பொது இடத்தில் அவமானப்படுத்த வேண்டும். எப்போதாவது இது நடக்கும். ஆனால் என் மூலம் நடக்காது. அவனுடைய தகப்பனாருடைய ஞாபகம் இருக்கும் வரை நான் அவனை கண்டிக்க மாட்டேன், எதிர்க்கவும் மாட்டேன். அவனுடைய இந்த உணர்வுகளுக்கு எலிசபெத் பெரும் மதிப்பளித்தாள். இதனாலேயே அவன் மேலும் அழகுள்ளவனாக தெரிந்தான். சிறு இடைவெளிக்கு பிறகு அவனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும், இவ்வளவு கடுமையாக நடந்து கொண்டதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என கேட்டாள். என் மேலுள்ள வெறுப்புதான், பொறாமை காரணமாக உள்ள ஒரு வெறுப்பு. அவனுடைய தகப்பனார் என் மேல் இவ்வளவு அன்பு காட்டியிருக்காவிட்டாலும் ஒருவேளை டார்சிக்கு என்னை பிடித்திருக்கலாம். ஆனால் அவரது அதீத அன்பு அவனது இளமை காலம் முதல் எரிச்சலூட்டியது. அவனை காட்டிலும் என்மேல் அதிக அக்கறை கொண்டது அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என நினைக்கிறேன். இவ்வளவு மோசமானவனாக இருப்பான் என நான் நினைக்கவில்லை. எனக்கு எப்பொழுதுமே அவனை பிடிக்காது. ஆனால் அவன் இவ்வளவு மோசமானவன் என நான் நினைத்தது கூட கிடையாது. தன் கூட இருப்பவர்களை பொதுவாக நிந்தனை செய்வான் என நினைத்திருந்தேன். ஆனால் இவ்வளவு கீழிறங்கி துவேஷத்துடன் பழி தீர்த்து கொள்வான், முற்றிலும் அநியாயமாக மனிதாபிமானமே இல்லாமல் நடந்து கொள்வான் என நான் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை.
சிறிது நேர யோசனைக்கு பிறகு மீண்டும் ஆரம்பித்தாள். எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஒரு நாள் நெதர்ஃபீல்டில் தன்னுடைய மாற்றவே முடியாத கோபத்தை பற்றியும் மன்னிக்கவே முடியாத கோபத்தை பற்றியும் பெருமையாக பேசிக்கொண்டிருந்தான். அவனுடைய இச்சுபாவம் பயங்கரமானதாக இருக்க வேண்டும். அது எனக்கு தெரியாது. அதை பற்றி நான் எதுவும் கூறுவதற்கில்லை என்றான் விகாம். மீண்டும் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கிய எலிசபெத் சிறிது நேரத்துக்கு பிறகு, மகனைப் போல் பாவித்த உன்னை, தகப்பனாரின் வேண்டப்பட்டவனாக இருந்த உன்னை இப்படி நடத்திருக்கிறான். உன்னை பார்த்தாலே இனிய சுபாவம் உள்ளவன் என தோன்றுகிறது என சொல்ல நினைத்தவள், சின்ன வயதிலிருந்தே சக நண்பனாக சேர்ந்து இருந்த உன்னை, நீ சொன்னது போல நெருக்கமாக இருந்த உன்னை என்பதோடு நிறுத்தி கொண்டாள். நாங்கள் ஒரே ஊரில் ஒரே இடத்தில் பிறந்தோம். இளம் வயது முதல் பெரும்பாலும் ஒன்றாகவே இருந்தோம். ஒரே வீட்டில் வசித்தோம். ஒன்றாகவே விளையாடினோம். ஒன்றாகவே வளர்க்கப்பட்டோம். மிஸ்டர் பிலிப்ஸ் போல் வக்கீலாக இருந்த எனது தகப்பனார் மிஸ்டர் டார்சிக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பெம்பர்லியை பார்த்து கொள்வதற்கே தன் நேரம் முழுவதையும் செலவழித்தார். எனது தகப்பனாரிடம் மிஸ்டர் டார்சி மிகவும் உயர்ந்த மதிப்பு வைத்திருந்தார். மேலும் அந்தரங்க நண்பனாகவும் இருந்தார். எனது தகப்பனாரின் தேவைக்கு மிகவும் கடமைப்பட்டிருப்பதாக கூறிய மிஸ்டர் டார்சி என்னை கவனித்துக் கொள்வதாக என் தகப்பனார் இறப்பதற்கு முன்பு வாக்களித்திருந்தார். எவ்வளவு என் தகப்பனாருக்கு நன்றி கடன் பட்டிருப்பதாக நினைத்து இந்த உதவியை செய்தாரோ அவ்வளவு என் மேலுள்ள பாசத்தினாலும் செய்தார் என நான் நம்புகிறேன். என்ன ஆச்சரியம்! எவ்வளவு வெறுக்கத்தக்க ஒரு விஷயம்! டார்சியின் கர்வமே உன்னிடம் நியாயமாக நடந்து கொள்ள மறுத்திருக்கிறது. வேறு ஒரு நோக்கம் இல்லை என்றால் அவனுடைய பெருமையை காப்பாற்றிக் கொள்ளவாவது உன்னிடம் நியாயமாக நடந்து கொண்டிருக்கலாம். அப்படி இல்லை என்னும் பொழுது ஆச்சரியமாயிருக்கிறது. அவனுடைய எல்லா செயல்களுக்கும் பின்னணி கர்வம்தான் என்று சொல்வது சரிதான். ஏனெனில் கர்வம்தான் அவனுடைய உற்ற நண்பனாக இருந்து வருகிறது. நாம் அனைவருமே எப்பொழுதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஆனால் அவனுக்கு என்னிடம் கர்வத்தை காட்டிலும் வேறு ஏதோ ஒரு வேகம் இருக்கிறது. இந்த வேண்டாத கர்வம் அவனுக்கு எப்பொழுதாவது நல்லது செய்திருக்கிறதா? செய்திருக்கிறது. பல சந்தர்ப்பங்களில் தாராளமாகவும் பரந்த மனப்பான்மையுடனும் செயல்பட்டிருக்கிறான். பண உதவி செய்வதற்கும் விருந்தோம்பலை காண்பிப்பதற்கும் தன் கீழ் குடியிருக்கும் மக்களுக்கு வசதி செய்து கொடுப்பதற்கும் ஏழை மக்களுக்கு உதவி செய்வதற்கும் குடும்ப கௌரவம், அவனது தகப்பனார் வாழ்ந்த வாழ்க்கை, இவையாவுமே அவனை இவ்வாறு நடந்து கொள்ள தூண்டியிருக்கிறது. தன்னுடைய குடும்ப கௌரவத்தை நிலைநாட்டவும் பெருமையை காப்பாற்றுவதற்கும் பெம்பர்லி இல்லம் தன் செல்வாக்கினை இழக்காமல் இருப்பதற்கும் செய்ததாகவும் இருக்கலாம். மேலும் அவனுக்கு தனது சகோதர பாசத்தின் மேல் பெருமை உண்டு. இந்த பாசத்தின் காரணமாக அவனுடைய தங்கையை அன்பாகவும் கவனமாகவும் பாதுகாத்து வந்தான். எல்லோரையும் விட சிறந்த பாசமிக்க அண்ணன் அவன் என நீ பொதுவாக கேள்விப்பட்டிருப்பாய். மிஸ் டார்சி எம்மாதிரியான பெண்? மறுத்தாற்போல் தலையசைத்து, அவள் நல்லவள் என்று கூற ஆசைப்படுகிறேன். டார்சி குடும்பத்தினரை பற்றி தவறாக பேச கஷ்டமாக தான் உள்ளது. அவளும் தனது சகோதரன் போல் பெரும்பாலும் இருப்பாள். மிகவும் கர்வமானவள். குழந்தையாக இருக்கும்பொழுது மிகவும் அன்பாகவும் பாசமாகவும் இருந்தாள். என்னை கண்டால் மிகவும் பிடிக்கும். நான் அவளுடன் மணிக்கணக்காய் விளையாடியிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது அவளுக்கு என்னை கண்டாலே பிடிப்பதில்லை. 15 வயதாக்கும் அவள் பார்ப்பதற்கு அழகாக இருப்பாள். மிகவும் திறமைசாலி என்று எனக்கு தெரியும். தகப்பனாரின் காலத்துக்கு பிறகு அவள் லண்டனில் வசிக்கிறாள். ஒரு பெண்மணி அவள் கூடவே இருந்து கொண்டு அவளது படிப்பினை மேற்பார்வையிட்டு வருகிறாள்.
வேறு சில விஷயங்களை பற்றி பேச முயற்சி எடுத்தாலும் மீண்டும் பழைய விஷயத்தை பற்றி பேசுவதை எலிசபெத்தால் கட்டுப்படுத்தி கொள்ள முடியாததாக இருந்தது. மிஸ்டர் பிங்க்லியுடன் நெருக்கமாக அவன் இருப்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நல்ல இனிமையான சுபாவம் உள்ள பிங்க்லிக்கு எப்படி இப்படி ஒருவனுடன் நட்பாக இருக்க முடிகிறது? எப்படி இருவருக்கும் ஒத்துப்போகிறது? உங்களுக்கு பிங்க்லியே தெரியுமா? தெரியாது. இனிய சுபாவம், நல்ல குணமும் படைத்த வசீகரமான மனிதன் அவன். அவனுக்கு டார்சி யார் என தெரிந்திருக்க முடியாது. ஒருவேளை அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் டார்சிக்கு எங்கு எப்படி பழகுவது என தெரியும். அவனுக்கு அந்த திறமைகள் நிறையவே இருக்கு. தனக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களும் ஒரு மாதிரியாகவும் தனக்கு சமமாக இருப்பவர்களிடம் வேறு மாதிரியாகவும் அவன் நடந்து கொள்வதே வித்தியாசமாக இருக்கும். அவனுடைய கர்வம் அவனை ஒருபொழுதும் கைவிட்டதில்லை. ஆனால் பணக்காரர்களுடன் அவன் பெருந்தன்மையாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் பகுத்தறிவு மிக்கவனாகவும் பழகுவதற்கு ஏற்றவனாக இருப்பான். சொத்துக்கும் பணத்திற்கும் கொடுக்கும் இடம். சீட்டு கச்சேரி முடிந்து எல்லோரும் வேறொரு மேஜையை சுற்றி கூடிய பொழுது காலின்ஸ் எலிசபெத்திற்கும் மிஸ்ஸஸ் பிலிப்ஸிற்கும் இடையே வந்து நின்று கொண்டான். அவனுடைய வெற்றியை பற்றி மிஸ்ஸஸ் பிலிப்ஸ் விசாரித்த பொழுது தான் எல்லா ஆட்டங்களிலும் தோற்று போனதாக கூறியதை கேட்ட மிஸ்ஸஸ் பிலிப்ஸ் மிக்க அக்கறையுடன் விசாரித்ததுக்கு தனக்கு எப்பொழுதுமே பணம் ஒரு பொருட்டாக இருந்ததில்லை, அதனால் அதற்காக அவள் கவலைப்பட வேண்டாம் என மிகவும் பவ்யமாக பதிலளித்தான். எனக்கு மிக நன்றாக தெரியும் அம்மா. சீட்டாடுவதற்கு உட்கார்ந்தால் இவற்றையெல்லாம் நாம் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். அதிர்ஷ்டவசமாக 5 ஷில்லிங்ஸ் ஜெயிக்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் நான் இல்லை. பலர் இம்மாதிரி கூறும் நிலையில் இல்லை என்பதில் சந்தேகமில்லை. இது போன்ற அற்ப விஷயங்களை பற்றி கவலைப்படாமல் நான் இருப்பதற்கு லேடி காதலினுக்கு நன்றி சொல்ல வேண்டும். விக்காமின் கவனம் காலின்ஸ் மீது சென்றது. சிறிது நேரம் அவனை கவனித்த பிறகு லேடி டீப்பர் குடும்பத்துடன் அவனுக்கு நெருங்கிய பழக்கம் உண்டா என தாழ்ந்த குரலில் எலிசபெத்திடம் விசாரித்தான். லேடி காதரின் டீப்பர்க் சமீபத்தில் இவனுக்கு வேலை தந்திருக்கிறாள். எப்படி காலின்ஸ் முதலில் அவளுக்கு அறிமுகமானான் என தெரியாது. ஆனால் நீண்டகால பழக்கமில்லை என்பது நிச்சயம் என்று பதிலளித்தாள். லேடி அண்ட் டார்சியும் லேடி காதரின் டீப்பர்க்கும் சகோதரிகள் என உனக்கு தெரிந்திருக்கும். அதனால் லேடி காதரின் டார்சியின் சித்தி ஆவாள். இல்லை, எனக்கு தெரியாது. லேடி காதலினுடைய உறவுகளை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. நேற்று முதல் நாள் வரை அப்படிப்பட்ட ஒருத்தி இருக்கிறாள் என்பதை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை. அவளுடைய மகள் மிஸ் டீப்பர்க்கு ஏராளமான சொத்து வந்து சேரும். அவளும் டார்சியும் சேர்வதன் மூலம் இரு சொத்துகளும் இணையும் என்று நம்பப்படுகிறது. இதை கேட்டவுடன் மிஸ் பிங்க்லியை நினைத்து எலிசபெத்திற்கு சிரிப்பு வந்தது. டார்சி வேறொருவளுக்கு என தீர்மானிக்கப்பட்டிருந்தால் டார்சியின் மேல் இருக்கும் அவளது அக்கறையும் கவனமும் அவளது தங்கை மேல் இருக்கும் அன்பும் அவனை புகழ்ந்து பேசுவது எல்லாமே வீண் என்று தெரிய வரும். லேடி காதரின் பற்றியும் அவளது மகளை பற்றியும் காலின்ஸ் உயர்வாக பேசுவான். ஆனால் அவன் கூறிய ஒரு சில விஷயங்களை வைத்து பார்க்கும் பொழுது அவள் ஒரு கடுமையான கர்வமுள்ள பெண்மணியாக இருப்பாள் என தெரிகிறது. காலின்ஸிற்கு அவள் தன்னை ஆதரிப்பதால் அந்த நன்றி உணர்ச்சி கண்ணை மறைக்கிறது போலும் என்று எலிசபெத் நினைத்து கொண்டாள். நீ கூறிய 2 குணங்களும் அவளுக்கு உச்சகட்டத்தில் இருக்கின்றன என்ற விக்காம் அவளை சந்தித்து பல வருடங்களாகின்றன. எனக்கு அவளை எப்பொழுதுமே பிடித்ததில்லை. அவளுடைய நடத்தை சர்வாதிகாரியைப் போலவும் கர்வமாகவும் இருக்கும். அறிவுபூர்வமாகவும் புத்திசாலியாகவும் இருப்பவள் என அவளுக்கு பெயர் உண்டு. அவளுடைய இத்திறமைகளையெல்லாம் அவளுடைய பதவியினாலையும் செல்வத்தினாலும் அதிகார நிலை இருப்பதினாலும் கிடைத்திருக்கும். மீதி அவளுடைய உறவினன் டார்சி தொடர்பு மூலம் கிடைத்திருக்கும். உயர்குடியினர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரிந்தவர்களுடன்
உயர்குடியினருடன் மட்டுமே பேசி பழகுபவன். விக்காம் நியாயமான விளக்கம் கொடுத்ததாக எலிசபெத் நினைத்தாள். இருவரும் தொடர்ந்து மிகவும் திருப்தியோடு உணவு உண்ணும் வரை பேசிக்கொண்டிருந்தனர். அந்த சமயம் சீட்டாட்டம் முடிவடைந்ததால மற்ற பெண்களுக்கும் விக்காமுடன் பேச சந்தர்ப்பம் கிடைத்தது. மிஸ்ஸஸ் பிலிப்ஸ் கொடுத்த விருந்தின் போது இருந்த இரைச்சலில் எந்த உரையாடலையும் தொடர முடியாமல் போனது. விக்காமின் நடத்தை எல்லோருக்கும் பிடித்திருந்தது. அவன் எது பேசினாலும் அதை நன்றாக பேசினான், எது செய்தாலும் அதை அழகாக செய்தான். அவன் நினைவாகவே அவள் வீடு திரும்பினாள். விக்காமை பற்றியும் அவன் கூறியவனவற்றை பற்றியும் நினைத்து கொண்டு வேறு எதையும் அவளால் நினைக்க முடியவில்லை. லிடியாவும் காலின்ஸும் அமைதியாக இல்லாததால் அவனுடைய பெயரை கூட ஒரு தடவை கூட உச்சரிக்க முடியவில்லை. லிடியா தொடர்ந்து லாட்டரி டிக்கெட்டுகளை பற்றியும் தான் எவ்வளவு ஜெயித்தாள் தான் எவ்வளவு தோற்றாள் என்பதை பற்றியும் பேசிக்கொண்டே வந்தாள். காலின்ஸ் தன் தோல்வியை பற்றி பெரிதாக கவலைப்படாமல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிலிப்ஸின் உபச்சாரத்தை பற்றியும் விருந்தில் அளிக்கப்பட்ட உணவு வகைகள் பற்றியும் பேசிக்கொண்டே வந்தான். பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்தன. ஆனால் அதற்குள் அவர்களது வண்டி லாங்பர்ன் இல்லத்திற்கு முன்னாடி வந்து நின்றது. அத்தியாயம் 16 முடிந்தது.